வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க. ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ்ட். இ-காமர்ஸ்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அமேசானோட செல்லர் சென்டர்ல இருந்து உங்களுடைய ப்ராடக்டோட இன்வென்டரியை எப்படி ஃபில் பண்றது, உங்களுடைய ப்ராடக்டோட இன்வென்டரியை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிற பத்தின டீடைல்ஸ் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டடான வீடியோஸ் நான் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ அப்பதான் இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அண்ட் எவ்வளவு சிம்பிள் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வீடியோஸை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ எல்லா வீடியோஸையும் கம்பல்சரி பாருங்க, கண்டினியூட்டியா பாருங்க. ஏன்னா ஒரு வீடியோவும் ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியா இருக்கிறதுனால நீங்க கண்டினியூ வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஐடியா இருக்காது. ஸோ எல்லா வீடியோஸையும் கண்டினியூவா பார்க்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுடைய ப்ராடக்ட்டை எப்படி இன்வென்டரியில அப்டேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இன்வென்டரியை ஏன் அப்டேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் அமேசான்ல உங்களுடைய ப்ராடக்ட்டை பை பண்ண விரும்புறாங்க, அவங்க உங்க ப்ராடக்ட்டை கிளிக் பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ பையரோட டீடைல்ஸ், ப்ராடக்டோட டீடைல்ஸ், நீங்க டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்கீங்க, ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராடக்டோட அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கு, அதாவது ஸ்டாக் எவ்வளவு நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இப்போ 1 or 3 ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க இன்வென்டரியில மெயின்டைன் பண்ணலாம். பட் கஸ்டமர் அதை பார்க்கும்போது அமௌண்ட் கம்மியா தான் வச்சிருக்காங்க, அவங்க ஸ்டாக் ரொம்பவே கம்மியா இருக்கு, ஸோ கரெக்டான டைம்ல நமக்கு டெலிவரி ஆகுமா, இல்ல நாம பண்ணும்போது ஸ்டாக் இல்லாம ஆர்டர் கேன்சல் ஆயிட்டா என்ன பண்றது, இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் கஸ்டமர் சைட்ல இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி உங்களுடைய பையிங் ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய இன்வென்டரியை மேக்ஸிமம் அப்டேட் பண்ணுங்க. ஸோ 50ல இருந்து 100க்குள்ள உங்களுடைய இன்வென்டரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ அந்த மாதிரியான உங்க ஸ்டாக்கை நீங்க மெயின்டைன் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஓகே, ப்ராடக்ட் நிறையவே ஸ்டாக் இருக்கு, நம்ம எப்ப ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் நமக்கு டெலிவரி வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு சிலர் வந்து இப்ப நம்ம செக் பண்ணலாம், நாளைக்கோ இல்ல நாளான்னைக்கோ இல்ல 2 days கழிச்சோ நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த சமயத்துல ஒரு மினிமம் 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எப்படியும் அது சேலா இருக்கும், அது வந்து புக் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு வந்துருவாங்க. சோ அவங்க வேற ஒரு ப்ராடக்ட்டை தேடி போயிட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. சோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை கஸ்டமருக்கு நீங்க கிரியேட் பண்ணாம உங்களுடைய ப்ராடக்ட்டை அவங்க தேடி வந்து ஈவன் 2 days ஆஃப்டர் கூட அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண விரும்புறாங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை நீங்க கொண்டு வரும்போது இன்வென்டரி ஃபில்லா இருந்துச்சு, இன்வென்டரி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா உங்களுடைய ப்ராடக்ட்டை தேடி வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்காக தான் இன்வென்டரியை நாம அப்டேட் பண்றது, இன்வென்டரியை ஃபில் பண்றது. எப்பயுமே மினிமம் 10க்குள்ள வச்சிருக்காதீங்க, மேக்ஸிமம் 50ல இருந்து 100க்குள்ள நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, மினிமம் 10 ப்ராடக்ட்ஸ் குள்ள கூட நீங்க இன்வென்டரியை வச்சுக்கலாம். பட் உங்க கஸ்டமரோட பர்ச்சேசிங் ஆப்ஷன் வந்து நீங்க இன்வென்டரி அதிகமா வச்சிருக்கும் போது இன்னும் கொஞ்சமே அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் உங்களுடைய இன்வென்டரி எப்படி ஃபில் பண்றது, எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கறத பத்தின வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இது வந்து அமேசான்ல ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப்ஸ், எல்லாராலையும் பண்ணக்கூடியதுதான். சோ வாங்க எப்படி உங்களுடைய இன்வென்டரியை ஃபில் பண்றது அப்படின்னு பாக்கலாம். சோ அமேசானோட செல்லர் சென்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. செல்லர் சென்டர் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இன்வென்டரி டேப் இருக்கும். சோ இன்வென்டரி டேப்ல மேனேஜ் இன்வென்டரி, சோ உங்களுடைய லிஸ்டிங் எல்லாமே இங்க மேனேஜ் இன்வென்டரியில தான் இருக்கும். சோ அந்த லிஸ்டிங்ல எந்த லிஸ்டிங்க்கு ஸ்பெசிபிக்கா நீங்க உங்களுடைய இன்வென்டரியை அப்டேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. சோ எந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க உங்களுடைய இன்வென்டரியை அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரே டைம்லயே
நீங்க உங்களுடைய இன்வென்டரி ஃபில் பண்ணலாம். ஸோ இன்வென்டரி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் அந்த saree பண்றேன். ஸோ பிங்க் கலர் saree. ஸோ இந்த பாக்ஸ்ல இருக்கிறதுலயே அவைலபிள். ஸோ இதுதான் இன்வென்டரி. ஸோ இன்வென்டரி நான் 5 உங்களுக்காக எல்லாமே நான் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். நீங்க இங்கேயும் மெனுவிலையும் மாத்திக்கலாம். ஸோ 5 இருக்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலம் வந்து ஹைலைட் ஆகும். ஸோ அங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க 50ஓ 100ஓ அந்த மாதிரி நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் எவ்வளவு இருக்கும். ஸோ மினிமம் அப்படிங்கிறது கிடையாது. உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கும் அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்க ஒன்ஸ் நம்பரை என்டர் பண்ண உடனே சைட்ல சேவ் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய லிஸ்டிங்ஸ் வந்து நீங்க இன்வென்டரி அப்டேட் பண்ண போறீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேவ் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் இன்வென்டரி சேவ் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் இன்வென்டரி ஃபில் பண்றது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இங்க நான் சேவ்னு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டு டேக் எஃபெக்ட். ஸோ நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணீங்கன்னா 15 மினிட்ஸ்ல உங்களுடைய ஸ்டோர்ல அந்த அப்டேஷன் அப்டேட் ஆயிடும். ஸோ அவ்வளவுதான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க சுடிதார் இருக்கு. நாங்க சேவ் பண்றேன். நீங்க நார்மலா இங்க காலம்லயும் உங்க இன்வென்டரிய சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எடிட் ஆப்ஷன்ல போனீங்கனாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எடிட் ஆப்ஷன்ல போனீங்கன்னா நீங்க ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா. இங்க பாத்தீங்கன்னா குவான்டிட்டி அப்படிங்கிற டேப் இருக்கும். ஸோ இந்த குவான்டிட்டிங்கிற டேப்ல நீங்க 50 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வென்டரி வந்து சேவ் ஆயிடும். ஸோ நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் சஜஷன்ஸ். இஃப் அப்ரூவ் டீடைல் பேஜ் வில் ரெஃப்ளெக்ட் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய பேஜ்ல இந்த டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் வந்து இன்வென்டரியை ஃபில் பண்றது. ஸோ ஒரே டைம்ல நான் எல்லா ப்ராடக்ட்டுமே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஆப்ஷனை இங்க பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அவைலபிள் காலம்ல பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ எவ்வளவு இன்வென்டரி நீங்க ஃபில் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அந்த அமௌண்ட் நீங்க இங்க கொடுத்துட்டு ஃபுல்லா சேவ் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய அப்டேஷன் எல்லாமே சேவ் ஆயிடும். இப்படி பாத்தீங்கன்னா நான் இப்ப எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 50s கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சிங்கிளா நீங்க லிஸ்டிங் நீங்க இன்வென்டரி ஆட் பண்ணும்போது நீங்க சேவ் கொடுத்து அந்த ப்ராடக்ட் மட்டுமே நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தென் 2 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா சேவ் ஆல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸோட இன்வென்டரியுமே அப்டேட் ஆயிடும். ஸோ எல்லா காலம்ஸ்க்கு கீழே உங்களுக்கு மெசேஜ் வந்துருது. ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் உங்களுடைய அப்டேஷன் எல்லாமே அமேசானோட ஸ்டோர்ல அப்டேட் ஆயிடும். ஸோ கஸ்டமர்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுடைய இன்வென்டரி வந்து அதிகமா காமிக்கும். நான் 50s போட்டிருக்கேன். உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கோ 100 200 ஸோ எவ்வளவு உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கோ நீங்க அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் இன்வென்டரியை ஃபில் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியஸ்ட் காலம். நீங்க இங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லயே நீங்க பண்ணிக்கலாம். உள்ள போயிட்டு எடிட் ஆப்ஷன்லயும் பண்ணிக்கலாம். ஸோ அங்க போயிட்டு நீங்க தேடிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த அவைலபிள் காலம் கீழே உங்களுடைய குவான்டிட்டி எவ்வளவு இருக்குங்கிற டீடைல்ஸ் இருக்கும். அங்க நீங்க உங்களுடைய இன்வென்டரி எவ்வளவு ஃபில் பண்ண விரும்புறீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணி நீங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் ஈஸியஸ்ட் வே அமேசான்ல இன்வென்டரியை ஃபில் பண்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு இன்வென்டரி அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அமேசானோட செல்லர் சென்டர்ல இருந்தே உங்களுடைய இன்வென்டரியை எப்படி ஃபில் பண்றது எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்வென்டரியை ஏன் ஃபில் பண்ணணும் ஏன் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்திருக்கும். ஸோ இன்வென்டரி ஒன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பிசினஸ்க்கான ஆப்ஷனும் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். கஸ்டமர் பை பண்ற ஆப்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதிகமான ஆர்டர்ஸ் வரும்போது உங்களுக்கு சேல்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம இத்தனை வேலையுமே பண்ணிட்டே இருக்கோம். ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுல உங்களுடைய இன்வென்டரியும் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா அதை கண்டிப்பா அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஸோ மினிமம் இன்வென்டரியை மெயின்டைன் பண்ணுங்க. மினிமம் 15 இருந்து 100 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. பிலோ 10 இன்வென்டரிஸ் வராத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஸோ அதுவும் வந்து கஸ்டமருக்கு பை பண்ற ஆப்ஷனா அவாய்ட் பண்றது ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ 10 ப்ராடக்ட்ஸ் 2 ப்ராடக்ட்ஸ் 3 ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். பட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த மாதிரி இன்வென்டரி நீங்க வராத பாத்துக்கோங்க. 50ஸ்ல இருந்து 100ஸ்குள்ள உங்களுடைய இன்வென்டரி ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சேல்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். கஸ்டமரோட பையிங் ஆப்ஷனும் அதிகமா இருக்கும். ஸோ கஸ்டமரை பையிங் ஆப்ஷன் கிரியேட் பண்றது தான் நம்மளுடைய மெயின் ரோலே. ஸோ பையிங் ஆப்ஷன் தானா கிரியேட் ஆயிட்டே இருக்கும்போது உங்களுடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதே ஸ்டெப்ஸ் தான், ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய இன்வென்டரியை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுடைய பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரோமோட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின நிறைய டீடைல்ஸ் வேணும், நிறைய நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. இ-காமர்ஸ் பத்தின எல்லா அப்டேஷனுக்காகவும் மறக்காம இ-காம் ஜெனெக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.